ஒரு வேட்பாளரை நம்ம அறிவிக்க போகிறாங்க. மாவட்ட செயலாளர் பர்வேஸ் அறிவிக்கணும். அவர் தொகுதியில் அவர் அறிவிக்கட்டார். அவர் என் தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்போ என் தொகுதியில் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? என்ன மாதிரி விருப்பமனு கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ விருப்பமனு கொடுத்தவங்க அத்தனை பேரை கூப்பிட்டுருக்கலாமே. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அது மாதிரி எங்களை கூப்பிட்டுருந்தா நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு சூஸ் பண்ணி ஒரு ஆளை நியமிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிருப்போமே, விட்டு கொடுத்துருப்போமே. நீங்க சொல்றது உங்க மண்ணின் மைந்தல்ல ஒரு ஆள் வரணும். கொடுக்காதீங்க. எங்க தொகுதியில உள்ள ஆளுக்கு கொடுங்க. எங்க தொகுதியில உள்ள ஆளுக்கு கொடுக்கணும். மாவட்ட செயலாளருக்கு எப்படி கொடுக்க முடியும்? சார் இவ்வளவு காசு செலவு பண்றீங்க, இவ்வளவு மக்களுக்காக உழைக்கிறீங்க. உங்களே விஜய் சார் பார்க்க விடாம பண்றாங்க. விஜய் சாரே பார்க்காம இருக்காரு. அப்ப உங்களுக்கே இவ்வளவு இந்த நிலைமைனா சாதாரண மக்கள் கடற்கோடி மக்களுக்கு பிரச்சனை வந்தா அவர் நிப்பாரா, அவர் பாப்பாரா? அந்த விஷயத்தினால தான் என்ன சொல்றேன், நான் தளபதி விக்ரவாண்டி மாநாட்டில் வரையிலே நான் கட்சியில் சேர்ந்துட்டேன். சேர்ந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் மாவட்ட செயலாளர் என்னை கூட்டி போய் விஜய் கிட்ட அறிமுகப்படுத்தலை. ஏன் அறிமுகப்படுத்தலை அப்படின்னா, அவரை மீறி என்னால் விஜயை பார்க்க முடியும். ஏன்னா நான் ஒரு இயக்குனர், நான் ஒரு தயாரிப்பாளர், நான் லயலா கல்லூரியில் இருந்தாலும் எல்லாருமே என்னை மீறி பார்க்க முடியும். ஆனால் ஒரு மாவட்ட செயலாளர் நம்ம மீறி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதைக்காக இருந்தேன். அப்படி இருந்தால் என்னைய இப்போ வேட்பாளரையும் நீ என் ஊரில் என் தொகுதியிலே என் ஊரில் காரணம் கொடுக்காம நீ இன்னொரு மாவட்டத்தில் உள்ள ஆளை நீ வேணும்னு, அதுவும் இதுவெல்லாம் இல்லை, புதுக்கோட்டை தான் நிற்கிறோம்னு பேர். இப்போ என்னன்னா இதை நம்ம நிற்கலைன்னா பிரபு எப்படி கேட்டுருவாங்க, பிரபு தான் கொடுக்குற மாதிரி வந்துடுறேன், அப்போ நம்ம ஒரு தடை பண்ணணும், அப்போ நம்மளே நின்றுவாங்க அப்படிங்கிற நோக்கத்துக்கு பணம் கேட்காம கேட்குறாரு. அதுக்கு ஆதாரம் மட்டும் இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது எப்படின்னா இன்னொரு தொகுதிக்கு நீங்க செலவு பண்ணணும் அப்படின்னா இன்னொரு தொகுதிக்கு நான் செலவு பண்ணணும். அதுக்கு எதுக்கு நான் செலவு பண்ணணும்? என் தொகுதிக்கு என் மக்களுக்கு தான் செலவு பண்ண முடியும். நான் இன்னொரு தொகுதிக்கு எதுக்கு செலவு பண்ண கேட்கிறேன்? இன்னொரு தொகுதி யாருன்னு தெரியாது. என் தொகுதி மக்களுக்கு தான் அந்த நலத்திட்ட உதவிகள் நான் செய்ய முடியும். சார் உங்களுக்கு சீட்டு கிடைக்கலங்கிறது கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நீங்க பேசுறீங்க? கன்ஃபார்ம்லாம் இல்லை. தளபதி இப்போ மாவட்ட செயலர் நேற்று முந்தானத்தை எனக்கு ஃபோன் பண்ணுறாப்புல, உங்கள் பேரையும் நான் கொடுத்துருக்குறேன், என் பேரும் இருக்குது, தளபதி யார் அறிவிச்சாலும் நம்ம செயல்படுவோம், நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னாப்புல. நீங்கள் புதுக்கோட்டையில நீங்கள் நிற்கிறோம், நீங்கள் ஏன் அறந்தாங்கி வர்றீங்க அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்குறேன். இல்லை தலைமை என்னை விருப்பப்பட்டு நிப்பாட்டுது. எந்த தலைமை நிப்பாட்டம்? இன்னொரு தொகுதி சம்மந்தம் இல்லாமல் பக்கத்தில் அறந்தாங்கி பக்கத்தில் இது இருக்குது, ஆலங்குடி இருக்குது, அதை கூட நம்ம சொன்னாலும் ஏற்றுக்கலாம். புதுக்கோட்டைக்கும் நிப்பாட்டுறது சாத்தியமில்லாத கூறு. அவர் அப்படி நம்மளை நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவோமோ அப்படிங்கிற நோக்கத்தில் அப்படி தாசாப்படுத்துறாரு. இந்த பிரஸ் மீட்டுக்கு பிறகும் நீங்கள் இந்த கட்சியில் இருப்பீங்களா? அப்படி இல்லை. இதுக்கு தக்க நடவடிக்கை தளபதி எடுக்கணும். இது எடுக்கலை அப்படின்னா அறந்தாங்கி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளரை நின்று டெபாசிட் அவங்க இழப்பாங்க, அவங்களோட ஒரு ஓட்டு வாங்கி காப்புங்க சவாலை நான் பெண்கள் ஓட்டு அதிகமாக டிவிக்கு சொல்றாங்க. ஆனா நீங்க டெபாசிட் எழுதுற அளவுக்கு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப சார் என்ன எந்த விதத்துல அந்த இடத்துல அவங்க வர்க் பண்ணிருக்காங்க? அதாவது எப்படின்னா சார், அங்கே ஃபோக்கஸ் மட்டும் தான் சார். கட் அவுட்ல யார் பேனர் போடணும்? அவர் பாவம் தளபதி ரொம்ப நல்ல மனுஷன். அவர் என்ன விவரம் தெரியுதா விவரம் தெரியாது இல்லை, ஃபோக்கஸ் மட்டும்தான். வேறு எங்கேயாச்சும் போராட்டம் எங்கேயாச்சும் பொது அறந்தாங்கி தொழில் இது வரைக்கும் எங்கேயுமே ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா இது பண்ணோம்னு வரலாறே இல்லை. புதுக்கோட்டையில் யார் சார் என்னதான் விஜய் சாருக்காக ஓட்டு போட்டாலும் சொந்த மண்ணில் யாரு நிற்கிறாங்களோ அவங்களையும் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. என்னைக்குமே தெரிஞ்சுருங்க, ஒரு மாடால் ஓடி ஜெயிக்க முடியாது, இரட்டை மாடை தான் வண்டி ஓடி ஜெயிக்க முடியும். தளபதிக்காக பேசியிருக்காங்க, என்னுடைய முகட்டுக்காக மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கன்னு. அவர் சொன்னது ரைட்டா தப்பா? ரைட்டா இல்ல, அவர் முகத்துக்காக ஓட்டு உண்டு, ஆனா வெற்றி வாய்ப்பு சாத்தியக்கூறு இல்லை. வெற்றி வாய்ப்பு சாத்தியக்கூறு இல்லை சார். இப்படி இருக்குமா சார்? ஏன்னா பிஜேபியோட பி டீம்னு நிறைய மீடியாக்கள் சொல்லிட்டு இருக்கு. ஆமா, இப்ப நீங்களும் ஒரு கிறிஸ்துவர்ங்கறீங்க, விஜய் ஏற்கனவே கிறிஸ்துவர். ஆமா, நாளைக்கு ஒருவேளை எலெக்ஷன் கொஞ்சம் இழுபறியா பண்ண இவங்களுக்கு 50 சீட் அவங்களுக்கு 100 சீட் இவங்களுக்கு 50 சீட்னு வந்ததுன்னா நாளைக்கு கூட்டணி அமைக்கிறப்ப பிஜேபி தான் பிரதானமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டா உங்கள்கிட்ட ஒரு வேலை நீங்க இவ்வளவு கிறிஸ்துவர் இருக்கிறாங்களேன்ற எண்ணத்தினால விஜய் அவாய்ட் பண்றாரோ, அவரை சார்ந்தவங்க அவாய்ட் பண்றாங்க. இல்ல, அது எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு. என்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னா, இப்போ அவர் இருக்காங்கல்ல, லாட்ரி மார்ட்டின் ஃபேமிலி இருக்குல்ல, அந்த லாட்ரி மார்ட்டின் ஃபேமிலி எடுத்துக்கிறங்க.
அவங்க லீமா ரோஸ் மேடம் வந்து இது வரைக்கும் அவங்க அரசியல் எந்த இதில் ஐஜேக்கில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல போய் இப்போ வந்து லால்குடியில் சீட் வாங்கியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது ஒரு பையன் வந்து அங்கே பிஜேபியில் பாண்டிச்சேரியில் கூட்டணி, இங்கே ஆதவர்ஜனா வந்து கூட்டணி வர்றதெல்லாம் தடுத்தாரா தடுக்கலைன்னு நமக்கு தெரியல. இவர் தனிமையில் இருக்கார். இது வந்து எங்களுக்கு சந்தேகத்தின் பேரில் ஒரு இது இருக்கு. நிற்கிறாங்க. பையன் வந்து பிஜேபி கூட்டணியில் நிற்கிறாங்க. பிஜேபி இவர் தாவேகா கூட்டணியில் நிற்கிறாரு. அப்போ இது வந்து என்னன்னா இது வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் இருக்கு. ஆனால் வந்து சந்தேகம்னா எப்படின்னா நம்ம வந்து நல்லா ஒரு என்னுடைய அரசியலில் நான் இருந்ததுக்கு வரைக்கும் சொல்றேன். வந்து டிவிகேல சரியான விஷயமா இல்லையா அதான் சந்தேகம் உங்களுக்கு? ஆமா. அதாவது எப்படின்னா சார், இங்கே வந்து தமிழ்நாடு வந்து ஜாதியால் வந்து மக்கள் வந்து இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, மதத்தால் இருக்கிறாங்க. இங்கே வந்து தமிழ் தேசியமா திராவிடமா அப்படின்னு ஒரு 2 போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் தனிச்சு நின்னா நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிறது ஒரு சராசரி ஒரு பையனு கூட நமக்கு தெரியும். ஆனால் தனிச்சு தளபதி நிற்கிறாரு, யாரும் கூட்டணிக்கு சேரலை. அப்போ தனிச்சு நிற்கையில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் என்ன செயல்பாடுகள் இருக்கிறாங்க, தலைமை கழகத்தில் என்ன செயல்பாடு இருக்குன்னு தளபதி வந்து வாட்ச் பண்ணணும். இது தளபதிக்கு தெரியுமா தெரியாதுன்னு நான் என்னால் சொல்ல அவருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு இது இல்லை. பட் ஆனால் தளபதிக்கு நான் பர்சனலாக சொல்ல வேண்டியது என்னென்னு அப்படின்னா, உங்கள் பேரை எப்படி சொல்கிறது, உங்கள் பேரை வந்து கெடுக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துடக்கூடாது யாரு, அதை நீங்கள் கண்காணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். சார் விஜய் சார் வந்து பெண்களை வந்து அவதூறாக பேசினா சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போனாரு. ஆமா சரி, இத கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா எடுக்கணும் செகண்டரி அது. ஆமா. ஆனா வந்து டிவிக்கேல இருக்கிற நண்பர்கள் கமெண்ட்ஸ்ல போயிட்டு பெண்களை ரொம்ப ரொம்ப அவதூறா பேசுறாங்க. அதெல்லாம் ஏன் கண்டிக்க மாட்டீங்க? நீங்களும் ஒரு பொறுப்பாளராக இருக்கீங்க, மத்தவங்க எல்லாம் பொறுப்பாளராக இருக்காங்க. அவங்க ஏன் இது ஒரு வார்த்தை கூட இதுவே பெண்களை பத்தி பேசாதீங்க ஏன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க? ஆனா மத்தவங்க யாராவது வந்து அவங்க கட்சிக்காரர் ஒரு வார்த்தை பேசிட்டா மட்டும் கொந்தளிக்கும் போது ஏன் நீங்க யாரும் பேசல? இதை வந்து உண்மையாவே வந்து ஒரு ஹியூமன் பீயா தளபதி வந்து ஸ்ட்ரிக்டா வந்து கண்டிக்கணும். தான் செய்தாலும், தான் பிள்ளைகள் செய்தாலும், மற்றவங்க செஞ்சாலும் தவறு தான் என்னை பொறுத்த வரல. அதுக்கு வந்து ஒருபோதும் வந்து இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து வேறு யாரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள பொண்ணை வந்து வேறு யாரும் பேசினாலும் சரி, இல்லை வேற ஒருத்தங்க கட்சியில் இருக்கிறவங்க வேறு இதில் உள்ளவங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் பேசினாலும் அதுக்கு வந்து எந்த தலைவர்களுமே அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது. அப்படிதான் அது அவர் அது எங்களுக்கே புரியல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எங்களுக்கே புரியல. மீடியாவை சந்திக்கவே இல்லை, தனியா வந்து இந்த மாதிரி ஒரு மீடியாவை சந்திக்கணும். அதே மாதிரி இப்போ உங்களை மாதிரி நிர்வாகிகள் ஏற்கனவே சவுத் சைட்ல இருந்து ஒரு லேடி நான் செலவு பண்ணா எனக்கு சீட் கொடுக்கணும், காரெல்லாம் மறைச்சு ஒரு வீட்டு வாசல்ல போகணும். இப்போ உங்களை மாதிரி நிர்வாகிகளையும் சந்திக்கிறார். நாளைக்கு இவர் ஒருவேளை எலெக்ட் ஆகி வந்தாருன்னா மக்களை சந்திப்பாரா? ஏன்னா நமக்கு முன்னாடி அனுபவம் இருக்கு. இதே மாதிரி சினிமாவில் நட்சத்திரமா வந்து வந்தவங்க அதுக்கப்புறம் பத்திரிகையை சந்திக்கிறது இல்லை, மக்களை சந்திக்கிறது இல்லைங்கிற முதல்வர்களையும் நம்ம பார்த்தோம். திருப்பியும் அந்த மாதிரி தமிழகத்துக்கு தமிழகம் தள்ளப்படுமோ? இல்லை சார், அதாவது இப்போ விருப்ப மனு எல்லாருமே தாவேக்கால கொடுத்துருக்காங்க. இந்த விருப்ப மனு கொடுத்தாலும் ஒவ்வொரு தொகுதியில் வந்து 10 பேரை கொடுத்தாலும் இந்த 10 பேரை கூப்பிட்டு யாருப்பா நிற்கிறது, உங்களுக்கு என்னப்பா தகுதிக்கு எப்படிப்பா நீங்கள் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கா அப்படிங்கிறத ஏன் இவங்க பண்ண? அதுக்கு வந்து இவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கையிலேயே இவங்க தான் வேட்பாளர் அறிவிச்சிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு வந்து வேப்பப்பா நான் 10,000 ரூபா கட்டி விருப்ப மனு கொடுத்துக்கிறேன், இப்போ எதுக்கு இந்த 10,000 ரூபா கட்டி விருப்ப மனு கேட்குறீங்க? கேட்க வேண்டாம், நீங்கள் தான் நியமிச்சிட்டீங்களே. நீங்கள் வந்து இவங்க நிப்பாட்டம் நியமிச்சாலு அப்போ எதுக்கு இப்போ வெளியில் வந்து போர்வைக்காக எதுக்கு வந்து நீங்கள் கண்துடைப்புக்காக எதுக்கு நீங்கள் போர்வை அது பண்ண எதுக்காக பண்ணணும் யோசிச்சு பாருங்க. அரசியல்னா எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிறது தான். ஒரு கண்துடைப்புக்காக வந்து விருப்பமனு கொடுங்க அப்படி சொல்லிவிட்டு வேட்பாளர் அறிக்கையில் அவங்களே செலக்ட் பண்ணி அவங்கள மட்டும் விருப்பமனு எடுக்கிறதுக்கு ஏன் எல்லாரும் கிடைக்க சொல்கிறீங்க? ஆல்ரெடி அவங்களே செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் எடுக்க சொல்ல வேண்டியதானே. அதுதான் தெரியல. சார் தாவேக்கால வந்து பேசுறவங்க வெளியே போறவங்க அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்ட பிறகு அகைன்ஸ்டா இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து பேசுறாரு, அகைன்ஸ்டா என்னன்னா அவங்க பண்ற தப்பெல்லாம் வந்து சுட்டி காட்டும் போது தாவேக்கா நண்பர்கள் அவங்க ரசிகர்கள் எல்லாருமே வந்து பெறன்றாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, நிறைய பெண்கள் கூட வெளியே வந்தவொடனே அவங்கள வந்து அவதூறா பேசுறது. இப்போ உங்களுக்கு பேசினா நீங்க என்ன பதில் கொடுப்பீங்க? என்ன பேசினா என்ன பேசுறதுக்கு போறதுக்கு தயார். நான் என் சொந்த வருமானத்தில் என் சொந்த காசை செலவு பண்றீங்க. எவனும் என்னை விமர்சனம் பண்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. விமர்சனம் பண்ணணும், நான் தவறு செய்தால் விமர்சனம் பண்ணணும். அவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க, அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் விமர்சனம் பண்றாங்க.
அதாவது வேலை இல்லாதவன் வெட்டி போய் தான் விமர்சனம் பண்ணுவான். அதை வந்து எங்கள் தளபதி தான் பார்த்து சரி பண்ணணும். அதாவது சின்ன பசங்களை வந்து ஒவ்வொரு அதுதான் அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லியிருக்காங்க. அனுபவமான ஆளுகளை ஒரு மாவட்ட செயலரை போட்டாலும் அவருக்கு பின்னாடி ஒரு 5 பேர் அனுபவமான ஆளுகளை போட்டு இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னா அதை வந்து உடனே பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான டீமை போட்டு குழுவை போட்டு பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது மெயினான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இதுக்காக என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. சில நாட்களுக்கு முன்பு தளபதி ஒரு அறிக்கை ஒன்று விட்டார். என்னன்னா தேர்தல் குறிப்பீட்டுக்கு வந்து அறிக்கை விட்டார். அதில் வந்து எங்கள் மாவட்ட செயலர் பர்வேஸுடைய பேரும் இருந்துச்சு. அது மாதிரி அவருக்கு டிகே பிரபு அவருடைய பேர் இருந்துச்சு, காரைக்குடி டிகே பிரபுன்னு. அவங்களுக்குலாம் என்னங்க அனுபவம் தெரியும்? தேர்தல் அறிக்கைக்கு மக்களுக்கு செய்கிற திட்டங்களுக்கு அவருக்கு என்ன அனுபவம் தெரியும்? அவருடைய வயசு என்ன, அவருடைய அனுபவம் என்ன? ஒரு ஐஏஎஸ் போடணும், ஒரு முன்னாள் நீதிபதியை போட்டிருக்கலாம், ஒரு முன்னாள் ஐபிஎஸ்சியை போட்டிருக்கலாம், இல்லை முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க அனுபவம் உள்ளவங்களை போட்டால் மக்களுக்கு என்ன, அன்றாட மக்களுக்கு ஒரு சராசரி மனுஷனுக்கு குடிசையில் வாழ்றவங்களுக்கு என்ன தேவை, விவசாய மக்களுக்கு என்ன தேவை, மீனவர்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் அறிக்கையில் அவர் எங்கள் மாவட்ட செயலரில் என்ன அனுபவம் தெரியுது? இதுதான் சந்தேகத்தின் பேரில் எங்களுக்குலாம் எழ ஆரம்பிக்குது. சீட்டு இல்லை, அப்படித்தான். நான் வந்து மக்களுக்கு தான் கொடுக்கணும், மக்களுக்கு தான் செலவு பண்ணி நான் எவ்வளோ சீட்டு கொடுத்தா பண்ணாங்க, நான் சீட்டு வாங்க முடியாது. அதுக்கு ஏங்க நான் வந்து ஒரு சீட்டு 2 கோடி ரூபா கொடுத்து நான் வாங்குறதுக்கு அந்த 2 கோடி மக்களுக்கு செலவு பண்ணி சுயேட்சா நின்று போயிடுவேன். அதுதான் சொல்றேன். அதுல இல்ல நான் இப்ப டிவிக்கு சாத்து போகல. இப்ப நான் என்ன சொல்றேன், தளபதி வந்து இந்த நான் வந்து 2 வருஷம் அப்ப தளபதியோட பயணிச்சிருக்கேன், தளபதிக்காக நான் செலவு பண்ணிருக்கேன். என்னை கூட்டிட்டே போகல. இல்ல இல்ல தளபதியோட வார்த்தைக்காக மக்களுக்கு சேவை பண்ணி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு சேவை பண்ணி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ரஜினிகாந்த் எப்படி சார் பாக்குறீங்க? உண்மையா ஒரு ரசிகர்களை தவறா வழி நடத்தாம நமக்கு இது சரிப்பட்ட வராது ஒதுங்கினது சரியா தோணுதா? ஏன்னா இவரு இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா தவறா வழி நடத்தி தனக்கான சுயலாபம் தனக்கான பதவிக்கு உண்மையிலே அன்பு தலைவர் ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு ராயல் சல்யூட் தான் நான் சொல்லுவேன். அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் நமக்கு தந்தை மாதிரி உள்ளவர், அவர் எப்பொழுதும் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் நான் விமர்சனம் பண்ண இது இல்லை சார். கடைசி ஒரு கேள்வி சார், புதுக்கோட்டையில யார் நிக்க வைக்கிறாங்க? அதுக்கு ஏன் உங்க தொகுதியில் அவர் மாறுறாரு? அதாவது புதுக்கோட்டையில் அதாவது அவர் நிர்வாகிகள்லாம் போட்டிருக்காப்புல. அந்த நிர்வாகிகள்லாம் எப்படி போட்டிருக்காப்புலன்னா அப்பா வந்து முன்னாள் ஏடிஎம்கேனுடைய வர்த்தக இணை செயலாளர் இருக்காரு. அவருக்கு வந்து உதவியாளராக இருந்தவங்களெல்லாம் இணை செயலாளர் துணை செயலாளர் இப்படி போட்டுவிட்டு நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து ஏன்னா அவரை மீறி யாரும் போயிடாத அளவுக்கு கட்டமைப்பு வச்சிருக்காரு. இல்லைங்க, உங்க தொகுதிக்கு அவர் வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த தொகுதியிலே நிக்கலாம்ல அவரு. அந்த தொகுதியில நிக்கலாம். அங்க வேற யாரும் அப்ரோச் பண்றாங்களா? அப்படி இல்ல, காசு வாங்கிட்டு அங்க வந்து சாட்டை தொகுதிக்கு 2 கோடி ரூபா பேசுனங்க மாதிரி இப்போ வந்துச்சு, விமர்சனம் வந்துச்சு. இப்போ என்கிட்ட வந்து இப்போ நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன், நான் இன்னொரு தொகுதியெல்லாம் செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால இங்கே பிரபு வந்து விட்டோம்னா இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா அவரை தவிர வேற யாரும் ஜெயிக்கக்கூடாதுன்னு முதல்ல இருக்காப்புல. ஜெயிச்சா நம்மளை மிஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு அங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்னை நிப்பாட்டினால் தளபதி என்னை அறிவித்தால் அங்கே அதிக வாக்கு வித்தியாசத்தில் நான் தான் வருவேன். சொல்லுங்க ஐயா. கருத்து கணிப்பு எடுத்தாங்க மாணவர்கள் சேர்ந்து. சரி, இதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா? லயலா கல்லூரி மாணவர்களா? அது வந்து என்னை பொறுத்தல அது வந்து பொய். நான் அதே மாதிரி அந்த உங்க பர்வேஸ் சொன்னாரு சொல்லுங்க சார். புதுக்கோட்டையில் உலகநாதன் ஒருத்தர் வந்திருக்கு. அடுத்து வந்து ஆலங்குடியில் கந்தசாமி, அவர் ஒரு அட்வொகேட்டு. கந்தலகோட்டில் சுப்பிரமணியன் சொல்லிட்டு, திருமயத்தில் சிந்து ராமசாமின்னு ஒரு லேடி, அவங்க விராலிமலையில் முருகேசன் ஒருத்தவங்களை. இது வந்து உத்தேசப்பட்டியலில் இது பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்னீங்க தாவேக்கால வந்து ஆதவர்ஜன பேசுறது எல்லாமே தாவேக்காவோட ஓட்ட குறைக்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் வந்து திமுக வந்து அனுப்பப்பட்ட ஆளா அவங்க தோன்றா? இல்ல அப்படி எனக்கு வந்து தோணல. அப்படி தோணல. பார்த்தா அவர் ரஜினி பேசுறாரு, அப்புறம் கட்சியில இருக்கிறவங்க அஜித்தை பேசுறாங்க, எல்லாமே வந்து அவங்களுடைய ஓட்டு வங்கியை குறைக்கிற மாதிரி தான் இருக்கு தாவேக்கால. இல்ல அவரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. ரஜினிகாந்த் சாரை பத்திலாம் அப்படி பேசிக்க கூடாது. அவர் எங்கேயோ இருக்காரு, பேசுறத பேசக்கூடாது. ஏடிஎம்கேல மாவட்ட வர்த்தக இணை செயலராக அவர் தந்தை இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து இப்போ மாணவரணி மாவட்ட செயலாளர் ஏதோ இருக்காப்புல, ஏடிஎம்கேல இருக்காப்புல. அவர் வந்து நம்மள்ட்ட சொல்றாப்புல, அதாவது வயசை மீறி அவர் என்ன பண்ணுறா, வயசுக்கு மீறின பேச்சு அவருக்கு.
நம்ம இது வரைக்கும் வந்து தலைவரே தலைவரே அப்படின்னா தளபதிக்காக தான் தலைவர். அப்போ தளபதி தலைவர்னா இவரையும் தலைவர்னு கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் தான் அவருக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு நல்ல மனிதர்களை, எல்லா மக்களையும் அனுசரிக்கக்கூடிய மக்களை, மனதார மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஆட்களை மட்டும்தான் மாவட்ட செயலாளராக போடணும் அப்படிங்கிறது. இப்போ வேட்பாளராக அறந்தாங்கி தொகுதியில் அவரை நிப்பாட்டினாங்கன்னா அவர் டெபாசிட்டு காலி ஆவார். உத்தேச பட்டியலில் இருக்காரு. அதில் இருக்கு. அவர் பேர் இருக்கா? இது வரைக்கும் நான் தான் வந்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து அவர் வர்றாப்புல. அவர் பேர் வந்து அவர் இப்போ உத்தேச பட்டியல்னா இப்போ நேற்று இன்னைக்கு. சார் நான் வந்து இந்த பேட்டிக்கு அப்புறம் அந்த கட்சியில் இருக்கிறே இல்லை. மக்கள் செல்வாக்கு உள்ளாள். ஆமாம் 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 அதுக்கான வேலைகள் மும்முரமாக போயிட்டு இருக்கு. அதுக்கான வேலைகள் மும்முரமாக நான் ஏற்பாடு இல்லை இல்லை மாவட்ட செயலாளரை அறிவித்தால் இன்னும் என்னுடைய மண்ணில் உள்ளவங்களை யாரை வேணுமோ அறிவித்தால் தாவேகா தலைவர் யார் அறிவிக்கிறாரோ அதுக்கு பயணியாற்ற நான் தயாராக இருக்கிறேன். மாவட்ட செயலாளர் அறிவித்தால் கண்டிப்பாக சுயேட்சை வேட்பாளராக களம் காணுவேன். ஆமா விஜய் வந்து சார் விஜய் வந்து முக ஸ்டாலின் அப்படியே காப்பி அடிக்கிறாரு. தளபதி அப்படிங்கிற பேரு முக ஸ்டாலினுக்கு தான் ஃபர்ஸ்ட் தளபதிங்கிற பேர் இருந்தது. அதே கொண்டு வந்தாரு. அடுத்து இப்ப முதல்வர் ஆகிறதுக்கு அவரை மாதிரியே ஆசைப்படுற மாதிரி தெரியுது. இதை எப்படி பாக்குறீங்க? அது சொல்ல விமர்சனம் இல்லை. அவரப்பா முதல்வராக இருந்தவர், இவரப்பா இயக்குனராக தான் இருந்தாரு. இந்த ஆசை பேராசையா தெரியலையா உங்களை மாதிரி ரசிகர்களுக்கு? அது வந்து சொல்கிறதுக்கு எனக்கு இல்லை. அவர் முதல்வராக இருக்கணும்னு அவர் நிறைய பேர் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. அது எங்கே போய் முடியும்னு தெரியல. அவர் தான் அவர் இன்னொரு சாரா சொல்கிறாங்க திரிஷாவை தான் முதல்வராக்கிறதுக்காக ஒரு அரசியல். இல்லை இல்லை அதுக்கு அது விமர்சனம் இல்லை. நான் வந்து வேட்பாளர் எல்லாருமே செலக்ட் பண்றாரா இல்ல வந்து அந்த இதுல இருக்கிறவங்க தான் செலக்ட் பண்றாங்க? இல்ல இல்ல அதாவது தளபதி விஜய் சாருக்கு வந்து இதெல்லாம் தெரியுமா தெரியலாம் தெரியல. கண்டிப்பா விஜய் சாருக்கு தெரிஞ்சிருந்தா அவருக்கு வந்து கண்டிப்பா எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டிருப்பாரு. அவங்க வந்து ஆல்ரெடி நியமிச்சிட்டாங்க, என்னையை நியமிச்சுட்டு தான் நான் உத்தேசப்பட்டியல நான் வந்து சத்தியம் டிவிலாம் நான் எல்லாத்தையும் நான் தான் வர்றேன், முதல்ல வர்றேன். தலைவர் ரஜினிகாந்த் அவர் வந்து திமுக ஆதரவாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சீமான் சாட்டை போன்றவர்கள்லாம் வந்து இதை விடையும் கேவலமாக வந்து தலைவர் ரஜினிகாந்த் விமர்சிச்சிருக்காங்க. எந்த குரல் எதுவுமே கொடுக்கல. ஆனால் இவர் ஆதவர்ஜனை பொறுத்தவரை மட்டும் காலம் பதில் சொல்லுங்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்களா? இல்லை அது வந்து அது எனக்கு தெரியல. அதை பற்றி விமர்சனமாக கடந்து போகிறேன். நன்றி நன்றி.